அப்பா டீ குடிச்சிக்கிட்டு இருக்காருங்கடா. நீ எங்க இருந்து வர்றீங்க? என்ன அது கன்றாவியா இருக்கு. கண்ணு வச்சுப்பாங்க. மூஞ்சி காட்டி. ஈயா 1.5 ஹவர் தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 ஹவர் தூரம் இருக்குது. 2500 வாங்குறது வந்து கூட மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு 1.5 3.5 அப்படிங்கிறாங்க. நான் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது மயக்கிட்டாங்கன்னா கஷ்டம் இல்லையா? அப்புறம் வந்து பாரு கைக்கு பிடிச்சி எங்களுக்கு மயக்க வச்சுட்டாங்கன்னா எடுத்து நல்லா கைக்கு பிடிச்சி அப்பா பிடிச்சிக்குவாங்க. கொஞ்சம் ஒரு 3 அடி. வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் ரோக்ஸ், இவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அபுதாபியில் தானே இருக்கோம் இல்லையா? எங்கே இருக்கோம் நாங்கள்? அபுதாபியில் சந்திக்கா. அபுதாபியில் எங்கே இருக்கும்? அபுதாபியில் நம்ம டவுனில் இருக்கோம் சரியா? அபுதாபியில் வந்து என்ன இடம்னு தெரியாது. அம்தான் ஸ்ட்ரீட்டா என்னமோ சொல்லி ஒரு இடத்துல தான் நம்ம ரூம் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, உள்ளுக்கு வாங்கடா கேமராவுக்கு. சும்மா எப்போ பார்த்தாலும் தூரம் நின்றுக்கிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து துபாய் போக போகிறோம். துபாய் போயிட்டு நம்ம துபாயில் எங்கே போக போகிறோம் கிருஷ்ணந்திகா? துபாயில என்னமோ எனக்கு ஒரு ஸ்நேகிதி அப்படி கிடையாது. நாங்கள் இங்கே வந்து நம்ம அபுதாபிலேருந்து துபாய் போக போகிறோம். துபாய்க்கு போயிட்டு இன்னைக்கு நைட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம குளோபல் வில்லேஜுக்கு போக போகிறோம். குளோபல் வில்லேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம்? அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் வந்து நாளைக்கு தான் பீச் எல்லாம் போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து குளோபல் வில்லேஜுக்கு போயிட்டு என்னமோ இவனுங்க அடிக்கடா ஓன தெரியாம பார்த்தாலும் ஓன அடிச்சு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு மனுஷனுக்கு. குளோபல் வில்லேஜ் போக போகிறோம். இங்கேருந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்போ டாக்ஸி வர போகுது. டாக்ஸியில் நம்ம பஸ் உள்ள போயிட்டு இறங்கி அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிளம்பல. அங்கேருந்து பஸ் ஏறி நம்ம துபாய் கிளம்ப போகிறோம். என்னடா ஒரு 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 பிளேனு ரூட்டீன் எல்லாம் சொல்லணும்டா அழகா. அப்போ தான் எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். மேக்கப் மட்டும் போட்டு பத்தாது சரியா? அக்கா போட்டு விட்டாங்க சார். மேக்கப் போட்டு பத்தாது, இது எக்ஸ்பிரஷனும் இருக்கணும் நல்லா பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட காஸ்டியூம் இன்னைக்கு நல்லா தான் இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படி இருக்கேன். வேணாம் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கடைசி காட்டியும் பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போய்க்கிட்டீங்க. அது சரிப்பட்டு வராது சரியா? எங்களுக்கு அப்படி பிடிக்காது. எனக்கு தெரியல, டென்ஷன் ஆகுது நீ அப்படியெல்லாம் பண்ணுற நேரம். கடைசி காட்டி இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அது வந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் கூட இணைஞ்சிருங்க. கையால் நீங்களே முடிஞ்சு சந்திக்க கேமராவை. அங்கேடா இருக்கு. என்ன இருக்கு சந்திக்கா? ஒரு டீயா? துபாயில் வந்து டீயெல்லாம் குடிக்கிறோம் சந்திக்கா. ஆமா, அன்றைக்கு டீ இல்லாட்டி எனக்கு கஷ்டம். நான் டீயை குடிச்சிட்டு போவோம் ரெடியா. அப்பா டீ குடிச்சிக்கிட்டு இருக்காருங்கடா. நீ எங்க இருந்து வர்றீங்க? ஏன் அப்பா அப்படி கேக்குறீங்க? என்ன இல்லன்ட்டு பேசுறீங்க? இல்லடா, இது இருக்கான்னு கேட்டாங்க. ஒரு கிராம்ஸ் இருக்கான்ட்டு. இல்ல நம்ம இதெல்லாம் பெரிய நோட்டு தான் இருக்குது எல்லாம். நாங்களாம் தெரியும் தானே. நீ கவனம் பின்னுக்கு டீயை மண்டையில ஊத்திக்கிறாங்க. குடிங்கடா. யாட கண்டுபிடிச்சோ தெரியா? பிம்பிளும் போட்டு மூஞ்சில. பிம்பிள் இல்ல. அப்ப என்ன அது கன்றாவியா இருக்கு. யாராச்சும் கண்ணு வச்சுப்பாங்க. மூஞ்சி காட்டி. ஈயா பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம் சந்திக்கா. துபாய் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இது நம்ம இங்கேருந்து இப்போ அதாவது துபாய் பஸ் ஸ்டாண்டில் அபுதாபியில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா துபாய் போகிறோம். துபாய் போகிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கார்டு தேவை. அதாவது பாஸ் இது வந்து கார்டன் மாதிரி. அபுதாபிக்கு ஒரு கார்டு, துபாய்க்கு போகிறோன்னா அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு. ட்ராவல் பஸ்ஸில் போகிறதுக்கு, மெட்ரோவில் போகிறதுக்கு இந்த மாதிரி கார்டு அக்கா எடுத்துகிட்டு வந்தால். ஸோ இதை எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு 6:30 இங்கேருந்து துபாய்க்கு பஸ் இருக்குது. இன்னும் கொண்டிக்கிட்டு இருக்கா நம்மளுக்கு இங்கே 6:30 இங்கேருந்து துபாய்க்கு பஸ் இருக்குது. பஸ் ஏற போகிறோம். பஸ் ஏற போல் 6:30 பஸ் இது பண்ண போகிறோம். பஸ் வந்தோன்னா பஸ்ஸில் ஏறுவோம். எங்களோட மச்சான் வந்து கொஞ்சம் பசியில் இருக்காரு. பசியில் இருக்கிறனால வெளியே கூடி சாப்பிட போயிருக்காரு. அவங்களோட நம்ம போயிட்டு நானும் பசி தாங்க மாட்டேங்க. ஸோ
இங்கேருந்து துபாய்க்கு நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு 1.5 ஹவர் இல்லை அவங்களுக்கு தெரியாதுண்ணா 1.5 ஹவர் மாதிரி போகும் இங்கேருந்து நம்ம துபாய் போகிறதுக்கு. ஸோ நம்ம போகிற வழியில் உங்களை அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்திகா சிரிக்காங்க, நானும் சிரிச்சு ஆட்கள் பார்க்குற நேரம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ துபாய்க்கு பஸ்ஸில் போக போகிறோம். பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்ரீலங்காலலாம் இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் கிடையாது. இது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கார்டுக்கு எவ்வளோன்னு சொன்னேன், கார்டுக்கு ஒரு ஆளுக்கு 40 கிராம்ஸு, துபாய் போகிறதுக்கு 25 கிராம்ஸு. ஸோ பரவாயில்ல, 2500 கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர் தூரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 ஹவர் தூரம் இருக்குது. 2500 வந்து கூட மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பஸ்ஸு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது. சந்திக்கிற மூஞ்சை பார்க்குறீங்களா கொஞ்சம்? ஜூமில் காட்டலடா, கேமராவில் தான் காட்டுறேன். அழகாக இருக்குது வெளில வெளின்ட்டு. நான் பேசாமல் அங்கே உட்கார இருந்துச்சு. நீங்கள் லைட்ஸ் இது பண்ணலாம்டா. இப்போ நான் வாங்குறேன்னா இப்போ பாரு நான் என்ன கலர் இருக்குன்னு எனக்கு மூஞ்சிக்கு லைட் போட்டுருக்கேன். இப்போ விளங்க இருக்கு தானே? ஏன் இப்படி சொல்ற? உனக்கு எனக்கும் பகதான், பாம்பு தீண்டியே தீரும். சரியான பொறாம பிடிச்சது நீங்க. ஸோ உங்களுக்கு இதில் உள்ள கெஜெட்ஸ் கொஞ்சம் காட்டுறேன், பஸ்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே லைட்ஸ் இருக்குது, அங்கே ஏசி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு சார்ஜிங் இது ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போட்டுக்கலாம். அந்த சார்ஜிங் கேபிள் தான் எங்ககிட்ட இல்லை இப்போதைக்கு. டைப் சி ஒன்று இருக்குது, சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினை உருவாக்குறதுக்காக கைது கொடுத்தா. இது எனக்கு தான், எனக்கு நாங்கள் ரொம்ப பிரிஞ்சே இருப்போம், அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கை தாங்க சந்திகா, காணாம போயிடாங்க. கை கொடுக்கவே இல்லை. கை கொடுக்கவே இல்லைண்ணா. குளோபல் வில்லேஜ் வந்துட்டோம். குளோபல் வில்லேஜ் வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அப்பா அப்புறம் கீயை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி தம்பி வந்திருக்கிறோம். என்னடா? ஆமாம், தம்பி வந்திருக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ போகிறோம், டிக்கெட் எடுக்க போகிறோம். அப்போ ஓகே. ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஸோ இப்போ நாங்கள் போகிறது எங்கன்னு சொன்னால் யமன் போகிறோம். யமனை பார்க்க போகிறோம். அதே மாதிரி யமன் மாதிரியே பாரு கழுத்து இதை ஆட வச்சுட்டு இருக்கிறான். ஆமாம், அவள் கல்லை தூக்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்கா. யமன், அதனால தான் இதுக்கு பேர் யமன். இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா யமன் உள்ளுக்கு போகிறோம். கூற போகிறோம். யமன் உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னுக்கே சும்மா எல்லாம் மூலிகை வாசமாகவே தான் வீசிக்கிட்டு இருக்குது. ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூலிகையாக தான் இருக்குது இங்கே. வீட்டு வேறு என்ன இருக்குன்னு தெரியல. ஹனி, தேங்க்யூ. நோ ஹனி நோ ஃபன்னிங்கிறார் அவர். ஓ மை டம் க்ளீன் நீ பனி அப்படி தான். அவரும் அதே சொல்லாரு. எல்லாருமே ஒரே டைலாக் சொல்லுவாங்க. கொஞ்சம் புதுசாக சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நோ ஹனி நோ ஃபன்னிங்கிறார் அவர். நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் புது மாடுலேஷன் சொல்லலாம் இல்லையா கிருஷ்ணாந்திகா? எல்லாரும் ஒரே டைலாக் சொல்கிறாங்க. ஜோக் இல்லையா? சும்மா தான் கொடுக்குறாரு, இருந்தாலும் பரவாயில்ல, வேணாம்.
சூர்யாவா? பா சாரிப்பா. நிறைய பேர் இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். சரியா, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் ஒரு பிலிப்பின்காரங்க வந்து ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு 1.5 3.5 அப்படிங்கிறாங்க. நான் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா. நம்ம ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறதே பெரிய விஷயம், அவங்க 1.5 3.5 அப்படிங்கிறாங்க. அப்படி எப்படி எடுத்து கொடுக்கணும், நம்ம அழகாக தான் எடுத்து கொடுத்தோம். இருந்தாலும் அவங்க ஒரு ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் வச்சு நம்மளை ஒரு எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இல்லையா கிருசாந்திகா? அப்படி அப்போவே நாங்கள் எடுத்து கொடுக்கணும்ல. கணக்கு ஒன்று அடிக்க அரிசி நீங்கள் உடனே தூக்கியெல்லாம் உள்ளுக்கு போட மாட்டாங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நானே தெரியாத இடத்துக்கு வந்திருக்கேன். நானே தெரியாது. பாத்தீங்கன்னா நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்? சமோசா சாப்பிடுறோம். ஒரு சமோசா நம்ம ஊர் காசுக்கு 650 ரூபா ஒரு சமோசா. கிட்டத்தட்ட இப்ப 6 சமோசாக்கு எவ்வளோ, எத்தனை கிராம்ஸ்? இங்க பேசிட்டு மைக் திணிக்கிட்டு இருக்கா. 48. 48 நம்ம ஊர் காசுக்கு 4800 6 சமோசா. டீ ஒரு கதையும் இல்ல. வந்தா உங்களுக்கு பசியா இருந்தாலும் பேசிட்டு தான் சாப்பிடணும் கிருசாந்திகா. வாய்ப்பில்லை ராஜா. எல்லாரும் அவங்க பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா என்ன சொல்றது, வீடியோ தான் முக்கியம். என்ன பசி. சம்சா சாப்பிட்டு எப்படி இருக்க சொல்ல போறோம்? நாளைக்கு ஊட்டுடா, சட்னி எல்லாம் ஊட்டு. அது வேண்டாம், அது நல்லா இல்ல. அப்ப எனக்கு அது வேணாம். ஏன் இப்ப நிலச்ச நல்லா இல்லன்ட்டு? நீங்க சாப்பிடுவீங்களே. நல்லா இல்லன்ட்டு எதுக்கு பேரு நிலச்ச உனக்கு? சாப்பிடுவாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இல்லன்ட்டு ஏடி நிலச்ச பேருல அவளுக்கும் சும்மா சாப்பிடலாம். இது பெருசா அது சும்மாவே விட்டுங்க. புளிக்கு உள்ளுக்கு எல்லாமே சரியான விலையா இருக்குது. உள்ளுக்கு நம்ம தேவையான அளவுக்கு சும்மா சும்மா வயிற்றுக்கு சாப்பாடை காட்டி எடுத்துட்டு வெளியில போயிட்டு எவ்வளவு சாப்பிட முடியும் அவ்வளவு சாப்பிடுவோம். என்ன போட்டிருக்காங்க தெரியலனா, கிழங்கு கிழங்கு போட்டிருக்கு, உப்பு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கு. சமையலா நடத்துறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு பார்க்க அந்த ஹார்ட் ஷேப்பில் அதை ஆட் பண்ணி விடுங்க. அந்த ஃபோட்டோ ஹார்ட் ஷேப்பில் ஒரு நம்ம நிறைய அழகான இடங்களில் ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த பக்கம் பாருங்க, இதுதான் கொஞ்சம் கலர் நல்லா இருக்குது. ஸோ நம்ம நிறைய அழகான ஃபோட்டோஸ் எடுத்தும் எப்படின்னாக்கா பத்தாத மாதிரி தான் இருக்குது. டைம் பத்தலைங்க. நாங்கள் அங்கேருந்து வர்றோம் எத்தனை மணிடா? டைம் பார்க்கல. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குற நேரம் 8 மணி. அப்படியே நம்ம கதாழ்ந்து வர்றதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் ரைட்ஸும் இருக்குது. உயரமாக ஹைட் போகிறதெல்லாம் இருக்குது. அதுலலாம் போனால் நம்மளுக்கு வயிற்றால போயிடும். இல்லை அதில் போகிறீங்களான்னு கேட்டாங்க, நான் தான் வேணான்ட்டேன். அதில் போனாக்கா இவளுக்கு வயிற்றால போயிடுங்க. ஃப்ளைட்டில் போகிறதுல எனக்கு வயிற்ற கலைக்கிறோம். அங்க பாருங்க, அது எப்படி கீழே வருது. அது 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 அதில் போகிறதுக்குங்க எக்ஸ்ட்ரா காசு கட்டணும். கத்துறாங்க எல்லாரும். கிட்டத்தட்ட நம்ம அது ஒரு கார்டு எடுத்து ஒரு 90 கிராம் 90,000 10,000 கட்டணும். பார்ப்போம், நம்ம முடிஞ்சால் அதில் போவோம். அப்படி போக கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்து நல்லா ஜாலி பண்ணிட்டு இங்கேருந்து போவோம். இப்போ நாங்கள் சம்சாலாம் சாப்பிட்டோம். போகிற வழியில் அக்கா என்ன சரி வாங்கி தருவா, அதையும் சாப்பிட்டு நம்ம போவோம். எப்படி சொல்லாரு? போகிற வழியில் அக்கா என்ன சரி வாங்கி தருவா, அதையும் சாப்பிட்டு நாங்கள் அப்படியே ஜாலியாக போயிட்டு இது எவ்வளோ நேரம் போகணும்னு தெரியாது. இந்த வீடியோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ 10 மணி ஆயிடுச்சு. இன்னொரு 12 மணி காட்டி இங்கே இருக்கலாம். 12 மணி காட்டியும் உள்ளுக்கு இருக்கலாம். ஆனால் 12 மணி காட்டி எங்களுக்கு என்னென்ன பார்க்கலும் என்னென்ன பார்க்கலாதுன்னு தெரியாது. நிறைய இருக்குது பார்க்குற அளவுக்கு. ஸோ வீடியோ கடைசி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. இன்னுமா வரோம்? கொஞ்சம் ஒரு 3 அடி. இல்ல கண்ணு பாருங்க.
நாங்கள் ஜப்பானுக்கு வந்திருக்கோம். ஜப்பானுக்கு இருக்கோம். என்னமோ லேகியம் புஷ் சொல்கிறாங்க. அதெல்லாம் புஷுனாக்கா எங்களை மயக்கிட்டாங்கன்னா கஷ்டம் இல்லையா? அப்புறம் வந்து பாரு லேகியம் புஷ் எங்களை மயக்க வச்சுட்டாங்கன்னா எடுத்து நல்லா கைக்கு அப்பா பிடிச்சிக்குவாங்க. என்ன அது Selamat datang. செல்லமா தட்டவா? சரி சரி என்னது அது? சரி சரி எங்களுக்கு வேணாம். அது பூசி என்ன அது என்ன அப்படியே ஸ்மெல் ஆகுது. புஷனாக்கில் அப்படியே கொஞ்சத்தில் அப்படியே முள்ள இது பண்ணி ஒன்று வாங்குறீங்களான்னு கேட்பாங்க. ரோக்ஸன், எனக்கு ஜப்பான்ல என்ன வாங்கி தருவீங்க? 11 மணி ஆச்சு, ரூம் கிடைக்காது, எல்லாரும் நடுரோட்டில் நிற்க போகிறோமா? நீங்க கூட்டிட்டு வந்து நடுத்தல விட போறீங்க. கூட்டு வந்துட்டீங்க நடுத்தல. உங்க அக்காவை போய் கேளுங்க. ரோக்ஸன், ஜப்பான்ல என்ன வாங்கி தருவீங்க எனக்கு? ஜப்பான்லயா? உங்களுக்கு ஜப்பான் குதிரை வாங்கி தரவா? ஸ்ரீலங்காவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு கூப்பிட்டு வந்துருக்கோம். இதுக்கு மேலே துபாய்க்கு வந்து ஸ்ரீலங்காவை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம்னாக்கா அப்போ அது சரிபட்டு வராது. இல்ல ரோக்ஸன், நாங்க ஸ்ரீலங்கா தான் வந்திருக்கோம். அதுதான் ஸ்ரீலங்கா தானே நாங்கள் இருக்கோம். அப்போ என்ன நம்ம ஸ்ரீலங்காவுக்கு வர்றோம்? எனக்கு ஸ்ரீலங்கா பிடிக்கும் தான். இப்போ நீங்க துபாய் வந்தோடனே ஸ்ரீலங்கா வராட்டிங்களா? நான் மறக்கிறேன். ஸ்ரீலங்கா மனசில் இருக்குது. மனசில் ஸ்ரீலங்கா வச்சுருக்கேன். ஆனால் இப்போ துபாயில் இருக்குன்னா நம்ம மற்ற நாடுகள் தான் சுற்றி ஸ்ரீலங்கா பாவம். ஆமாம், ஸ்ரீலங்கா ரொம்ப பாவம் தான். ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் பெட்ரோல் விலை கூடி, சாப்பாடு விலை கூடி, எல்லாம் விலை கூடி. அதனால நான் வந்து எந்த நாட்டுக்கு வந்தாலும் ஸ்ரீலங்கா விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு ஸ்ரீலங்கா தான் பிடிக்கும். அப்படியா? நீ போ, இப்போ ஃப்ரைடு பிடிச்சி ஸ்ரீலங்கா போ, நான் இங்கே இருக்கேன். போ. ஸ்ரீலங்கா மாதிரி எனக்கு அங்கே இருக்க மாதிரி இங்கே இல்லை. கஷ்டம் தான். உண்மையே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்ல? அவங்கவுங்களுக்கு நாடு தான் பெஸ்ட். அவங்கவுங்களுக்கு அவங்க நாடு தான் வேணா அவங்க கிட்ட கேளுங்க. எனக்கு ஸ்ரீலங்கா பிடிக்குங்க. எனக்கு ஸ்ரீலங்கா பிடிக்கும். போதுமா? ஹாப்பியா? இப்போ எங்கே போய் தூங்க போகிறானே தெரியல. இங்கே நான் சொன்ன மாதிரி பீச் பக்கம் போயிட்டு தூங்க தான் இருக்கு. பீச் சைடு வந்து வேற சொல்லிருச்சு. பீச் சைடு கொஞ்சம் காத்து அடிக்குதுங்க. எதுக்கு முன்னுக்கு நிற்கிறேன்னு சொல்லுங்க. எதுக்கு முன்னுக்கு நிற்கிறோமா? என்னது அதெல்லாம் தெரியாது. பாத்தீங்க, நான் இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா வீடியோ இதோட முடிக்க போறோம். ஏன்னா இப்போ 11 மணி ஆச்சு. இதுக்கு மேல இல்லப்பா, இதுக்கு மேல எங்களால ஏலாது. தூக்கமா வருது. அக்கா வாங்கிட்டு வராங்க. இல்ல, தோசை வாங்கிட்டு வரா? இது தோசை இல்ல, இது வந்து யுஏஇயோட ட்ரெடிஷனல் ஒரு ஸ்வீட்னு சொல்லலாம். ஸ்வீட் ஃபுட். தோசையில இது போட்ட மாதிரி தான், சாக்லேட் போட்ட மாதிரி தான் இருக்கு. பட் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். தோசை தானே? என்ன கேங்கண்ணா? ரிகாக் ரிகாக்குன்னு இருக்கு, சமீர், கபாபு, கீமாட்டு, மஹல்லா ஜெயிது. இந்த பேர்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. உங்களுக்கு இனிப்புனா பிடிக்காது. இந்த வீடியோவை நாங்கள் இன்னோட முடிக்க போகிறோம். நாளைக்கு நம்ம வந்து புர்ஜ் கலிஃபா போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ வரும், இந்த வீடியோக்களும் வரும். தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும். என்ன பண்ணணும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் காட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தரணும். நீங்கள் எங்களோட ஃபேமிலின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கும் வரை நான் உங்கள் ரோக்ஸின், இவங்க கி. ஸோ ஐ எம் signing off. We are signing off. மறக்காம சப்ஸ்கிரைப்